காவேரி வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து என்ன காவேரி சைலண்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதான் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களே அப்படின்றாங்க. என்ன சொன்னேன் அப்படின்னோடனே, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏங்க எப்போ பார்த்தாலும் நான் வீட்டுக்கு போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. தாத்தாக்கிட்டேயும் அதுதான் சொல்கிறீங்க. இப்போ ஏன் சொன்னீங்க எனக்கு நல்லாவே தெரியும். 8 மாதம் ஏன் டைம் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அப்போ அதனால தானே கேட்டிங்க. இல்லை காவேரி உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல அந்த பொண்ணால், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் எனக்கு பிரச்சனை வரும் நான் பயப்படுறேன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீட்டுக்கு பிரச்சனை வரக்கூடாது தானே நான் நினைக்கிறேன். அப்படியே நான் போயிட்டா கூட உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்தால் நான் சும்மா இருப்பேன் நான் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அது வந்து காவேரி இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. நீங்கள் ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? என்னை ஏன் மேலும் மேலும் குத்தி காயப்படுத்துறீங்க அப்படின்றாங்க. காவேரி நான் ஏன் உன்னை காயப்படுத்துகிறேன்? நான் அதெல்லாம் சொல்ல காவேரி நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். போதுங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காராங்க. ப்ளீஸ் காவேரி இப்படி கோவப்படாத உன் நல்லதுக்கு தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே கையை பிடிக்கிறாரு. உடனே காவேரி வந்து நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா? நீங்கள் நல்லது செஞ்சதெல்லாம் போதுங்க எனக்கு. தயவு செய்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்றாங்க. என்ன இவன் நான் நல்லது செஞ்சால் கூட இப்படி பண்ணிகிட்ருக்காளே இவன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் புலம்புறாரு. யமுனா கிட்ட வந்து கங்கா வந்து பேசுகிறாங்க. யமுனா வந்து இன்றைக்கி காலேஜுக்கு போயிட்டு வந்தியான்றாங்க. ஆமாம் போயிட்டு வந்தேனேக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி ஓகே வேறு எங்கேயும் போகல அப்படின்னோடனே, வேறு எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேறு யாராவது பார்த்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்றாங்க. நிவினை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துக்கா ஆமாம் வர வழியில் பார்த்தேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நிவின் கிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது? நிவின் வந்து காவேரி நிவின் விரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கதை முடிஞ்சு போச்சு. நிவின் வந்து இவருக்கு வந்து பேசுகிறாரு இவர்கிட்ட பழகுறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம குடும்பத்துக்கும் நிவினுக்கும் என்ன சம்மந்தம்? உனக்கும் நிவினுக்கும் என்ன சம்மந்தம்? நீ ஏன் நிவின் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா வேணும்னா பேசல எதேச்சியாக பேசுனது தான். சரி எதேச்சியாக பேசல நம்ம குடும்பத்து கதையெல்லாம் எடுத்து போய் நிவின் கிட்ட ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்டோம். என்னக்கா நிவின் இதான் சொன்னாரா? ஆமாம் இன்றைக்கி கடைக்கு வந்திருந்தாரு அவர் தான் நீ சொன்னேன்னு சொல்லிட்டு வந்து காவேரி வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பண்ணுறாங்களா அதை பற்றி பேசினாரு. இங்கே பார் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நிவின் கிட்ட நீ பேசவே கூடாது புரியுதா? நிவினுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ நிவின் கிட்ட பேசுவ. பசுபதி வந்து ஏற்கனவே தப்பாக பேசினார் இன்னும் தப்பாக பேசுவாங்க. எதுக்கு வம்பு? தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாது புரியுதா? நீ தேவையில்லாமல் பண்ண அப்புறம் நான் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னா, சரிக்கா சரிக்கா அதுக்கப்புறம் பேசலக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நிவின் எதுக்கு வந்து இவங்ககிட்ட சொன்னார்? இப்போ தேவையில்லை நான் தான் மாட்டுறேன் நிவின் கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யமுனா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்தா வந்து எல்லோரும் இருக்கும்போது விஜய் வீட்டில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து நிச்சயதார்த்தம் எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதான் சொன்னமேங்க டேட்லாம் குறிச்சாச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்கிறாரு. சரி நிச்சயதார்த்தம் வேணால் இப்போ நடத்திக்கிங்க கல்யாணத்தை வந்து ஒரு கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் தள்ளி வைக்கணும்? அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஏற்கனவே வந்து உன் பையன் வேலை இல்லாமல் இருக்கான்ல அதுக்காக தான் சொன்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கரெக்டு தான். என்ன அதான் விஜய் கம்பெனிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான்ல அது அவங்களே பற்றி கவலைப்படல நம்ம ஏன் கவலை பண்ணோம் அப்படின்னா, இல்லைப்பா அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்டெடி ஆகணும்ல அப்புறம் அதில் கல்யாணம் பண்ணிக்க முடியும். வந்த பொண்ணு என்ன நினைக்கும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். கல்யாணத்தை யாரும் தள்ளி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கல்யாணத்தை தள்ளி வைக்கணுன்றது யாரும் பேசவும் கூடாது புரியுதா? நாங்கள் வந்து கல்யாணத்தை தள்ளி வைக்கணும்னு நினைக்கல. நீங்கள் எதுக்கு திடீர்னு இப்படிலாம் பண்ணுறீங்க? எல்லாம் அந்த சொன்னால அந்த காவேரி சொன்னாலா அப்படி சொன்னோன்னே, இங்கே பாருங்கப்பா இதுக்கும் காவேரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேவையில்லாத பிரச்சனை கிளப்பாது. உனக்கு என்ன இப்போ கல்யாணம் நடத்திக்கணும் அவ்வளோதானே? சரி சரி மாப்பிள்ள நீங்கள் கல்யாணம் நடத்திக்கிங்க எந்த பிரச்சனையும் தேவை கிடையாது புரியுதா? அதுக்காக காவேரி பேரை இழுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே விஜய் கிட்ட ஒன்றும் பண்ண முடியலப்பா நடக்கிறது நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படி சொன்னோன்னே விஜய் யோசிக்கிறாரு. இது முடியுது.